அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் பேட்டரியுடன் இன்வெர்ட்டரை எவ்வாறு நிறுவுவது மற்றும் அதை இயக்குவதற்கு வீட்டு வயரிங்கில் எப்படி இணைப்பது என்பதை கற்றுக்கொள்ளப் போகிறோம். நோக்கங்கள்: இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் செய்ய முடிவது என்னவென்றால், 1. நிறுவ வேண்டிய இன்வெர்ட்டரின் சரியான ரேட்டிங்கை தேர்ந்தெடுக்கலாம். 2. வீட்டில் இன்வெர்ட்டருக்கு பொருத்தமான இடத்தை தேர்ந்தெடுக்கலாம். 3. பேட்டரியின் சரியான ரேட்டிங்கையும் இன்வெர்ட்டரை வைக்க வேண்டிய இடத்தையும் தேர்ந்தெடுக்கலாம். 4. இன்வெர்ட்டரை நிறுவி லோடுக்கான ஒரு இணைப்பை உருவாக்கலாம். 5. இன்வெர்ட்டரின் நல்ல செயல்திறனுக்காக சப்ளை மெயின்களில் சோதிக்கலாம். இந்த பயிற்சியை செய்வதற்கு தேவையான கருவிகள், பொருட்கள் மற்றும் உபகரணங்களை நாம் சேகரிக்கலாம். ஒரு பயிற்சியாளர் டூல் கிட், கையடக்க மின்சார ட்ரில்லிங் மிஷின் 6 mm 1, ஸ்டார்ட் ஹெட் ஸ்க்ரூ டிரைவர் செட் 6 mm 1, ஒரு ரோல் ஜம்பர் எண் 8, காம்பினேஷன் பிளையர் 150 mm 1, டபுள் எண்டட் ஸ்பேனர் செட் 6 mm முதல் 25 mm வரை ஒரு செட், பால்பின் சுத்தியல் 0.75 கிலோ 1, சிங்கிள் பேஸ் எனர்ஜி மீட்டர் 250 வோல்ட் 10 ஆம்பியர் 1, மல்டிபின் சாக்கெட் 3x5 பின் 250 வோல்ட் 6 ஆம்பியர் 1, 800 வோல்ட்ஸ் ஆம்பியர் 250 வோல்ட் இன்வெர்ட்டர் 1, பேட்டரி 12 வோல்ட் 120 ஆம்பியர் ஹவர் 1, 2 போல் MCB 10 ஆம்பியர் 1, 1.5 ஸ்கொயர் மில்லிமீட்டர் PVC காப்பர் 1/18 கம்பி தேவைக்கு ஏற்ப, MCB சிங்கிள் போல் 6 ஆம்பியர்ஸ் 2 எண், ஆட்டோ வயர்ஸ் இணைந்தவை சிவப்பு மற்றும் கருப்பு ஒவ்வொன்றும் 1. இன்வெர்ட்டர் மற்றும் பேட்டரியின் திறனை எவ்வாறு தேர்வு செய்வது? கீழே கொடுக்கப்பட்டுள்ள லோடுகளுக்கு நாம் ஒரு இன்வெர்ட்டரை வடிவமைக்க வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம். அட்டவணையில் இருந்து இன்வெர்ட்டர் AC மின்சாரத்தை வழங்க வேண்டிய மொத்த சக்தி 740 வாட்ஸ் ஆகும். ஒரு ஆம்பியருக்கு வோல்ட்டுகளில் இன்வெர்ட்டர் திறனை கணக்கிட நாம் பவர் ஃபேக்டரை கருத்தில் கொள்ள வேண்டும். வீடுகளுக்கு 0.8 பவர் ஃபேக்டர் நிலையானது என்பதால் வாட்ஸ் மற்றும் பவர் ஃபேக்டரின் மதிப்புகளை முறையே 740 மற்றும் 0.8 என மாற்றவும். எனவே கொடுக்கப்பட்ட லோடுக்கு வோல்ட் ஆம்பியரில் உள்ள இன்வெர்ட்டருக்கு தேவையான சக்தி 925 வோல்ட் ஆம்பியர். 1000 வோல்ட் ஆம்பியர் அல்லது 1 கிலோவாட் ஆம்பியரின் அடுத்த ரேஞ்சை தேர்ந்தெடுக்கவும். பேட்டரி பேக்கப் நேரத்தை எவ்வாறு கணக்கிடுவது என்று விவாதிப்போம். உங்களிடம் 120 ஆம்பியர் ஹவர் திறன், 12 வோல்ட் இன்புட் வோல்டேஜ் மற்றும் 80% டிஸ்சார்ஜ் எஃபிஷியன்சி கொண்ட இன்வெர்ட்டர் பேட்டரி இருப்பதாக வைத்துக்கொள்வோம். ஃபார்முலாக்களில் உள்ள மதிப்பை மாற்றவும். பேக்கப் டைம் = 120 × 12 × 0.8 / 740 = 1.55 மணி நேரம், தோராயமாக 1 மணி நேரம் 30 நிமிடங்கள் அல்லது 90 நிமிடங்கள். செயல்முறை: பணி 1. டொமெஸ்டிக் வயரிங்கில் இணைக்க பேட்டரியுடன் இன்வெர்ட்டரை தேர்ந்தெடுங்கள். படி 1. ஃபேன், விளக்கு போன்ற வீட்டில் இணைக்கப்பட்டுள்ள மொத்த லோடுகளை கருத்தில் கொண்டு இன்வெர்ட்டரின் பொருத்தமான ரேட்டிங்கை தேர்ந்தெடுக்க வேண்டும். இன்வெர்ட்டரின் ரேட்டிங் இன்வெர்ட்டர் கீயின் 60% திறனை தாண்டக்கூடாது. 100 வாட் இன்வெர்ட்டருக்கு மொத்த லோட் 60 வாட்டுக்கு மேல் இருக்கக்கூடாது. படி 2. இன்வெர்ட்டரை நிறுவ சரியான இடத்தை தேர்ந்தெடுக்கவும். அங்கு நல்ல காற்றோட்டம் இருக்க வேண்டும். இன்வெர்ட்டரை நிறுவுவதற்கான இடத்தில் டபுள் போல் சுவிட்ச் மற்றும் எனர்ஜி மீட்டருக்கு அருகில் இருக்க வேண்டும். படி 3. பேட்டரியை நிறுவ சரியான இடத்தை தேர்ந்தெடுக்கவும். இது இன்வெர்ட்டர் மற்றும் காற்றோட்டத்திற்கு அருகில் இருக்க வேண்டும். படி 4. இன்வெர்ட்டரையும் பேட்டரியையும் ஒன்றோடொன்று நெருக்கமாக நிறுவவும். பேட்டரியை இன்வெர்ட்டரில் இருந்து தூரத்தில் நிறுவ வேண்டாம். இது வயர்களின் ரெசிஸ்டன்ஸால் ஏற்படும் மின் இழப்பை குறைக்க உதவுகிறது. படி 5.
1.5 ஸ்கொயர் மில்லிமீட்டர் கம்பி மூலம் இன்வெர்ட்டருடன் வயரிங் இணைப்பை ஏற்படுத்தவும். படி 6. மெயின் சப்ளையில் இருந்து 3 பின் அவுட்புட் சாக்கெட்டை இணைக்கவும். படி 7. இன்வெர்ட்டரில் உள்ள பாசிட்டிவ் டெர்மினலுக்கு வழங்கப்பட்ட இடத்தில் பேட்டரியின் நெகட்டிவ் டெர்மினலை, அதாவது கருப்பு கம்பியை இணைக்கவும். படி 8. பேட்டரியின் நெகட்டிவ் டெர்மினலை கருப்பு கம்பி, இன்வெர்ட்டரின் பாசிட்டிவ் டெர்மினலுக்கு வழங்கப்பட்ட இடத்தில் அதனை இணைக்க வேண்டும். இன்வெர்ட்டருடன் பேட்டரி டெர்மினல்களை இணைக்கும் போது சிறப்பு ஆட்டோ வயர்களை பயன்படுத்துங்கள். பொதுவான 3/20 அல்லது 7/20 வயர்கள் மற்றும் பேட்டரி முழுவதுமாக சார்ஜ் செய்யப்படுவதை உறுதி செய்யவும். படி 9. பேட்டரி டெர்மினல்களில் கிரீஸ் அல்லது வாஸ்லைனை வைத்து டெர்மினல் கொரோஷனை குறைக்கவும். படி 10. இணைப்பை முடிக்கவும். இன்வெர்ட்டர் அவுட்புட் சாக்கெட்டில் இருந்து அவுட்புட்டை எடுத்து லோடுக்கு பவரை அளிக்க அதை பயன்படுத்தவும். இன்வெர்ட்டர் அவுட்புட்டை லோடுடன் இணைக்க 1/18 வயரை மட்டுமே பயன்படுத்தவும். மேலும் 3/20 அல்லது 7/20 வயர்களை பயன்படுத்த வேண்டாம். படி 11. இன்வெர்ட்டர் அவுட்புட் சாக்கெட்டின் பேஸ் அவுட்புட் பின்னில் இருந்து வால் பேனலில் ஆன் ஆஃப் சுவிட்சை இணைக்கவும். படி 12. இன்வெர்ட்டர் அவுட்புட் மற்றும் மெயின் ஏசி சப்ளை இரண்டின் ஒரு பொதுவான நியூட்ரல் லைனை இணைக்க வேண்டும். படி 13. இன்வெர்ட்டர் அவுட்புட் சாக்கெட்டில் இருந்து சுவிட்சுகளுக்கு பேஸ் லைனுக்கு ஒரே ஒரு வயரை மட்டுமே இணைக்கவும். படி 14. இன்வெர்ட்டர் அவுட்புட்டிற்கு மட்டும் ஒரு பல்ப், ஒரு மின் விசிறி மற்றும் 2 பின் சாக்கெட் இணைப்பு கொடுக்க வேண்டும். படி 15. அறையில் உள்ள மற்ற சாதனங்களை, அதாவது டியூப்லைட், ஃபேன் மற்றும் 3 பின் சாக்கெட் ஆகியவற்றை மெயின் ஏசி லைனுடன் நேரடியாக இணைக்கவும். பவர் ஆஃப் நேரத்தில் 2 பின் சாக்கெட்டில் குறைந்த வாட்டேஜ் சுமை மட்டுமே இணைக்கப்பட வேண்டும். ஹெவி லோட் இந்த சாக்கெட்டுடன் இணைக்கப்படக்கூடாது. ஹீட்டர், கீசர், ஹெச்பியில் உள்ள மோட்டார்கள் போன்றவை. படி 16. பவர் ஆஃப் செய்யும் போதும் பவர் வந்த பிறகும் இன்வெர்ட்டரின் செயல்பாட்டை சரிபார்க்கவும். பிரதான சப்ளை ஆனாக இருந்தால் இன்வெர்ட்டருடன் இணைக்கப்பட்ட லோட் பிரதான ஏசி சப்ளையை பெறும். மேலும் மெயின் ஏசி சப்ளையுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ள மற்ற சாதனங்களும் மெயின் சப்ளையில் வேலை செய்யும். பவர் ஷட்டவுன் போது மெயின் ஏசியுடன் நேரடியாக இணைக்கப்பட்டுள்ள சாதனங்கள் செயல்படுவதை நிறுத்தி இன்வெர்ட்டருடன் இணைக்கப்பட்ட சாதனங்களின் இன்வெர்ட்டர் அவுட்புட்டில் தொடர்ந்து வேலை செய்யும். மெயின்ஸ் ஏசி சப்ளை திரும்பும்போது இன்வெர்ட்டர் மீண்டும் லோடை அதன் அவுட்புட்டில் இணைக்கும். இந்த வீடியோவை பார்த்த பிறகு சரியான திறனுள்ள இன்வெர்ட்டரை தேர்ந்தெடுப்பது, பேட்டரியை தேர்ந்தெடுப்பது, பேட்டரியின் பேக்கப் நேரத்தை கணக்கிடுவது, பேட்டரி மூலம் இன்வெர்ட்டரை சோதிக்கலாம் என்று நம்புகின்றேன். நன்றி. இந்த நாள் இனியதாகட்டும்.